ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி முட்டை சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 8 உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விசில் வர்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சிடணும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 விசில் வந்தோடனே உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். மசிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி, அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடிசாக கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தோசை தவாயில் போட்டு சுட வச்சு லைட்டாக எடுத்துக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு நார்மலாக வெந்த உடனே எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்கிற சீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டெப்பிங் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா ஈவனாக மடித்து விட்டுக்கணும். சமோசா டைப்பில் மடித்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்க பேஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகாத மாதிரி எல்லா பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சமோசாவை எடுத்து போட்டிங்கன்னா சுவையான சமோசா ரெடி.